நவகிரகங்களுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில எவ்வளவுதான் தோல்விகளை சந்திச்சாலும் வில்றதெல்லாம் எழுறதுக்கு தானே அப்படின்ற மாதிரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை அப்படியே மறந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், அதுக்காக அந்த கஷ்டத்துடைய வழிகளை மறக்க மாட்டாங்க. அந்த வழிகளையும் ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு அடுத்து இந்த மாதிரி ஒரு கஷ்ட நிலைக்கு நம்ம போகக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருப்பாங்க. ஸோ கண்ணியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் உதவக்கூடிய மனப்பான்மை படுத்தவங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருடைய மனசும் நோகாம பேசணும், நடந்துக்கணும், செயல்பாடுகள் தனித்துவமா இருக்கணுங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட கன்னி ராசிக்காரங்க பயம் அறியாதவங்க. எதை செஞ்சாலும் சரி இந்த கூட்டமா போய் சேர வேலை சுத்தமா ஆகாது. கண்ணியை பொறுத்த வரைக்கும் தனி மரமாக நிற்கக்கூடியவங்க. மே 31 உங்களுடைய பெரும் பிரச்சனை ஒரு 8 பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுங்க. இவ கன்னி ராசிக்காரன் சொல்றது என்னத்தான் இருக்கும், மா எங்க வாழ்க்கையில் 8 பிரச்சனை தான் நினைக்கிறியா? 8000 பிரச்சனை இருக்குது. 8 வச்சாலும் ஒரு பிரச்சனை கூட என்னால முடிக்க முடியல. பயங்கரமா தான் யோசிக்கிறோம், பயங்கரமா திட்டம் போடுறோம், பயங்கரமா செஞ்சு முடிக்கணும்னு போறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்படி இருக்கக்கூடிய கன்னி ராசிகளுக்கு நீங்க பெருசெல்லாம் இது பண்ண வேணாம். சர்வ சாதாரணமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்தாவே நீங்க சொன்னீங்க அந்த 8000 பிரச்சனைக்கும் வழி இல்லாம போயிடும். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, எரியறத புடுங்கினா கொதிக்கிறது தன்னால அடங்கிறன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அது எதன் காரணமா தெளிவா பார்க்கலாமா? இப்போ கன்னி ராசி உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரப்படி நவகரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாத்தும். இதன் காரணமா சக்தி வாய்ந்த யோகங்கள் சில சமயம் உருவாகும். அதுவும் இப்ப உருவாக்கக்கூடிய யோகம்ங்கிறது திரிகிரக யோகம். திரிகிரக யோகம்ங்கிறது 50 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மிதுன ராசியில சூரியன், புதன் மற்றும் குருடைய சேர்க்கையினால உருவாகுது. இது கன்னி ராசிகளுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா வரக்கூடியவர் புதன் பகவான். நவர்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான். குருவுக்கெல்லாம் குருவான குரு பகவான். இவங்க 3 பேருடைய சேர்க்கைங்கிறது சக்தி வாய்ந்த திரிகிரக யோகம் இல்லையா? ஸோ இதன் காரணமா தான் அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க. அதாவது மகத்தான வெற்றியும் நல்ல நிதி நன்மைகளையும் வேலையிலும் சரி தொழிலும் சரி சிறப்பா இருக்க போறீங்க. சரி, இப்ப உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய அந்த 8 பிரச்சனை என்னங்கிறத லிஸ்ட் போட்ட மாதிரி பார்த்துலாம். அடுத்தடுத்து விஷயங்க, பிரச்சனையே இதுதான். குடும்பத்துல ஒத்துமை இல்லை, குழப்பம், சதா நேரமும் சண்டை சச்சரவு, ஏதாவது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருந்த அந்த நிலை மாறுது. குடும்பத்துல இருந்த குழப்பம் விலகுது. குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுக்கு ஒரு தீர்வு வருது. இன்னும் சொல்லப்போனாக்க குடும்பத்துல ஒற்றுமை பலப்படுது. குடும்பத்துக்கு எல்லாருமே ஒத்துழைப்பா இருக்க போறீங்க. அதே நேரத்துல குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சியுமே ஏற்பாடாகும். 2வது பிரச்சனை, அரசு வழிகள்ல உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுது. மனசுல ஒரு மாதிரி பயம், பதட்டம், என்ன நடக்க போகுதோ, இப்ப நடக்கூடிய பிரச்சனை எப்படி சரியாக போகுதோ, இந்த நிலையில இருந்துச்சு இல்லையா, அதுல மாற்றம் வருது. எதுக்குமே பயப்பட மாட்டேங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. ஆனா குறிப்பிட்ட நாட்களா ரொம்ப பயமா தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. அது மாறுது. பழைய மாதிரி எதுக்கும் பயப்படாத மாதிரி இருக்க போறீங்க. அடுத்து 3வது பிரச்சனை, எதை தொட்டாங்களையும் பிரச்சனை. குறிப்பா கன்னி ராசி ஆண்களாக இருந்தாக்க பெண்களால பிரச்சனை, பெண்களாக இருந்தாக்க ஆண்களால பிரச்சனை. அந்த தொல்லைகள் விலகுது. சாதகமே இல்லாத விஷயம்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமா வருது. அதுவும் தொழில்ல, உத்தியோகத்துல, ஷேர் மார்க்கெட்ல எல்லாத்துலயுமே அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரப்போகுது. இதனால வரைக்கும் அதிர்ஷ்டங்கிற பேருக்கே அர்த்தம் தெரியாத அளவுக்கு கஷ்டம் நம்மளை துரத்திக்கிட்டு இருந்துச்சு. அது மாறுது. அடுத்தது 4வது, எதிரிகளால உங்களுக்கு இருந்த தொல்லைகள் மறையுது. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது அலைஞ்சிட்டு இருந்தா கூட அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது. சந்தோஷம் உண்டாகுது. வியாபாரிகள நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. பணியர்களா இருக்கீங்களா, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒத்துக்கீழ வேலை பார்த்தா சரிங்க, அதுல இருந்த நெருக்கடிகளுமே நீங்குது. அடுத்தது 5வது பிரச்சனை, வீட்டுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆரோக்கிய குறைபாடெல்லாம் படுத்திருப்பீங்க, ஏஞ்சிருப்பீங்க, நிறைய மருத்துவ செலவு செஞ்சிருப்பீங்க. அந்த நிலை மாறுது. குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம். குறிப்பா முதியவங்களுடைய ஆரோக்கியத்துல குறைபாடுகள் சீராகுது. பொன் பொருள் சேருது. புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகுது. அடுத்த 6வது பிரச்சனை, நம்ம நினைக்கிறது ஒண்ணு, அங்க நடக்கிறது ஒண்ணு. நம்ம ஒண்ணு நினைச்சு ஒரு வேலையை தொடங்குவோம், ஆனா முடிவுன்னு பார்த்தாக்க நம்ம நினைச்சது மாதிரியே இருக்காது. ஏன்டா அந்த வேலையை செஞ்சோம்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி கன்னி ராசி நினைக்கிறது எல்லாமே நடக்கும். தொழில்ல, வியாபாரத்துல, எந்த விஷயத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளுமே இல்லாமல் போகும். உடல் நிலையிலுமே முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. இழுபறியாக இருந்த
எல்லா விதமான செயல்பாடுகளுமே இப்போ வேகம் எடுக்கும், முடிவுக்கு வரும். அடுத்ததான் 7வது பிரச்சனை. அரசியல் துறையில இருக்கிறவங்க, விவசாயத்துறையில இருக்கிறவங்க, என்ன வேலை செஞ்சாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, குறிப்பா செல்வாக்குங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம 4 பேருக்கு தெரியுது அப்படின்னாக்கா, அந்த 4 பேர்ல நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க எத்தனை பேர்? 4ல 3 பேர் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கூட, அங்க வந்து நம்ம செல்வாக்கான ஆளுங்கன்னு நிர்ணயிக்கப்படும் இல்லையா? ஒரு நல்லது கெட்டத வந்துட்டு சாதிச்சுக்கலாம். ஒரு நல்லது கெட்டத வந்து சமாளிச்சுக்கலாம். அந்த வகையில செல்வாக்கு இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த கன்னி ராசிக்கு செல்வாக்கு உயருது. பழைய மாதிரி நல்ல செல்வாக்கான ஆளாக வலம் வர போறீங்க. அதே போல உத்தியோகத்துல, வேலையில, தொழில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி போகுதுங்க. நெருக்கடின்ற பேச்சுக்கே இடம் இல்ல. குடும்பத்துல சங்கடங்கள் விலகுற மாதிரியே பணவரவுல இருந்த தடைகளுமே விலகுது. பணவரவு அதிகமாகும். கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. தாய் வழி உறவுகளால லாபம் உண்டாகுது. இது நாள் வரைக்கும் நிறைவேறாமல் போன ஆசைகள் எல்லாமே இனி நிறைவேற போகுது. எல்லா விதங்களுமே வெற்றி கிடைக்க போகுது. அடுத்து 8வது பிரச்சனை. சொத்து பிரச்சனை. அது பெரும் பிரச்சனை. நம்ம சொத்தா இருக்கும். ஆனா மத்தவங்க வந்து கேஸ் போட்டு கோர்ட்டு கேஸ் இழுத்திருப்பான். அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடியும். புதுசு சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரும். எல்லாத்துக்கும் மேல கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஒற்றுமை அதிகமாகும். அதே போல பிள்ளைகளும் நீங்க நினைச்ச மாதிரியே வாழ்ந்து காட்டுவாங்க. ஒரு சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்க நினைச்சிருப்பீங்க. அந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஒட்டுமொத்தமா யோகமான காலமா இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையினால உருவாகிருக்கக்கூடிய அந்த திரிகிரக யோகம் உங்களுக்கு பலன் கொடுக்குது. ஆரோக்கியமே சிறப்பா இருக்க போகுது. இது மட்டும்தானா இதால நடக்கும்னா, இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகுவதனாலேயே இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். இந்த குறிப்பிட்ட 8 பிரச்சனைகளை தாண்டி இந்த சக்தி வாய்ந்த இந்த திரிகிரக யோகம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குன்னா, திடீர் நிதி நன்மைகளை கொடுக்கும். தொழில்ல நல்ல லாபத்தை பெறுவீங்க. எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கும் திறனை கொண்டிருக்க போறீங்க. வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க. புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். நிதிநிலை நல்ல வலுவா இருக்கும். அதே மாதிரி குடும்பத்திலயும் சரி, வாழ்க்கையிலயும் சரி, மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் ஒரு குறையும் இருக்காது. உடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில பிரகாசிக்க போகுதுங்க. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. செல்வாக்கு மிக்க நபருடைய நட்பு கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க. சுப நிகழ்ச்சியில அதிகமா நீங்க பங்கேற்பீங்க. வீட்லயுமே அடுத்தடுத்து நிறைய சுப நிகழ்ச்சி நடக்கும். திருமணம், சீமந்தம், காது குத்து, இந்த மாதிரி நிறைய. அதே மாதிரி புதுசா வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு, இல்ல புதுசா வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும். நல்ல வெற்றி கிடைக்கும். நீண்ட காலமா உங்களுக்கு பணம் எங்கேயாவது வெளியில சிக்கியிருந்தா கூட, அந்த சிக்கியிருந்த பணம் கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல வருமானத்துல உயர்வு ஏற்படுது. வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுது. புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வேலையில் இருக்கிறீங்க, தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க. இந்த காலகட்டத்துல மேல அதிகாரிகள் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க. அதே போல ஏற்கனவே செய்த முதலீடுகள் இருந்து இப்போ வந்து நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. பங்கு சந்தை, பந்தயம், லாட்டரி மூலமே நல்ல ஆதாயங்களை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நிறைய பயனுள்ள மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க. இந்த சக்தி வாய்ந்த யோகம்ங்கிறது லாப வீட்டுல உருவாகுது. வருமானம், நிதி நிலைமையில முன்னேற்றம். வேலையில் இருக்கிறவங்க சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். வியாபாரிகள் பற்றி பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தை அடைய போறீங்க. வேலை தொடர்பா வெளிநாட்டு பயணம் போயிட்டு வரீங்க. வியாபாரத்தை விரிவு செய்வதற்கான நேரம் இது. இதோட உடைய குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெற போறீங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல உறுதுணையா இருக்கும். இதோட புதுசா வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, நிலபலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, ஏதாவது ஒரு வகையில முதலீடுகள் பண்றது, இப்படி பணவரவும் தாராளமா இருக்கும். சொத்து சேர்க்கையும் அதிகமா இருக்கும். அதாவது திரிகிரக யோகம் வந்து கன்னி ராசியுடைய வாழ்க்கையில இதுதான் அதான இல்லைங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை வாழ்க்கையில நிலவி இருந்தாலும் அதை வந்து இந்த காலகட்டத்துல ஒரு முடிவுக்கு வரப்போகுது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெற போறீங்க. செழிப்பா இருக்க போறீங்க. அடுத்ததா மாணவர்களுக்கு இந்த யோகத்தால போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறுவீங்க. இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏதாவது ட்ரை பண்ணா கூட சிறந்த முடிவுகளை அடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்கள்லாம் நீங்க விரும்பிய பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்களை சேர்ந்து படிப்பதற்கு சிறப்பான நேரம். அதே போல இந்த காலகட்டத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சரி வெற்றிகரமா முடிச்சுக்க போறீங்க. மொத்தத்துல இந்த திருக்கிரக யோகம்ங்கிறது கன்னி ராசிக்கு வாழ்க்கையவே அமோகமா மாத்தி கொடுக்க போகுது. திரும்பவும் சொல்றேங்க, ஒட்டு மொத்தமா கன்னி ராசிக்கு இந்த திருக்கிரக யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குன்னா, நீண்ட காலமாக நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும்.
மன அமைதி, மகிழ்ச்சி அதிகமாகும். தொழில்ல மற்றும் பண வருமானத்துல பெரும் வளர்ச்சி இருக்கும். சமுதாயத்துல மதிப்பு, மரியாதை உயரும். புதிய முதலீடுகள் கூட வெற்றிகரமான லாபத்தை பார்ப்பீங்க. அதே போல தொழில் வணிகத்துல அதிக லாபம், நிதிநிலையில உயர்வு, உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வளர்ச்சி பார்ப்பீங்க. தொழில் மற்றும் சொத்துக்கள்ல முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு தனவரவு தாராளமா இருக்கும். இதற்கு உறுதுணையா ஆரோக்கியம் இருக்கும். ஸோ இது இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல திரிகிரக யோகத்தினால கன்னிராசிகளுக்கு எந்தெந்த பிரச்சனை சரியாகுது, மேலும் எந்தெந்த மாதிரியான சிறப்பான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவா பார்த்துட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிவித்து வணங்கி வர சகல விதங்களிலும் சௌபாக்கியம் கிடைக்கும். அதே போல தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். எல்லாத்துக்கும் மேல உடல் வலிமை கூடும், மன வலிமை கூடும். அதே போல வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால அர்ச்சனை செய்து மஞ்ச கொண்ட கடலையை நெய்வேத்தியமாக படைத்து வரக்கூடிய பக்தர்கள் கொடுக்க குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். பணம் பத்தின கவலைகள் மாறி. இதோட கன்னிராசி முக்கியமா வழிபாடு செய்ய வேண்டியது புதன்கிழமைகள் தோறும் உங்களுடைய இஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட தெய்வமான பெருமாளை வழிபாடு செய்ய. அதுவும் சாதாரணமா இல்லைங்க, மகாலட்சுமி தாயார் குடிக்கொண்டிருக்கக்கூடிய துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்ய. செல்வ செழிப்பு மேலோங்கும், ஆரோக்கியம் மேம்படும், எல்லா விதங்களிலுமே வெற்றி தொடரும். இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்றேங்க, தொட்டது எல்லாமே பொன்னாக மாறும். ஸோ 100க்கு 100% கன்னிராசிகளுக்கு இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது முடிவில்லாத அதிர்ஷ்டத்தையும் என்றென்றைக்கும் துணையாக வரக்கூடிய பெயர் புகழை சம்பாதிக்க போறீங்க. நல்லா இருக்க போறீங்க, ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள் கன்னிராசி சொந்தங்களே.